21 டேஸ் ஸ்டடி சேலஞ்சோட இன்னைக்கு டே 5. நான் இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஒரு பிளேஸ்ல ஸ்டடியா உட்காந்து படிக்கிற டைப்பே கிடையாது. ஸோ நீங்க எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஹால், பெட்ரூம், ஸ்டடி ரூம் எனக்கு எங்கே கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதோ அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு படிச்சுட்டே இருப்பேன். ஸோ என்விரான்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணும்போது மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபோக்கஸும் நல்லா இருக்கும். அண்ட் படிக்கும்போது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பிரேக் எடுப்போம். ஸோ அந்த டைம் வந்து இந்த பசில் கேம் தான் நான் வந்து ப்ளே பண்ணுவேன். அது வந்து என்னோட மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிடும். ஸோ நான் வந்து திரும்ப படிக்கும்போது வந்து ஃபோக்கஸோட படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதை ப்ளே பண்ணும்போது வந்து ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஏன்னா அதை கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணும்னு இருப்போம். ஸோ கண்டிப்பாக செட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து இன்னும் வந்து பூஸ்டப் பண்ணிவிடும். லாஸ்ட்டாக இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் தான். இது என் ஃபேவரட் ஸ்டடி ஹேக்னு கூட சொல்லலாம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, கீவேர்ட்ஸ், ரிவிஷன் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வாலில் வந்து ஒட்டி வச்சிருவேன். ஸோ டெய்லி பார்க்கும்போது அது மைண்டில் வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆகிரும். ஸோ குயிக் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஸ்டடீஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணுற சிம்பிள் ஹேபிட்ஸ் இதுதான். நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.